ஹலோ கைஸ், ஐபிஎஸ்பிஓ அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து 22nd ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் எக்ஸாம். ஸோ என் நெக்ஸ்ட்டு 1 வீக் பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஃபஸ்ட் மார்னிங் 6 o'clock எழுந்திருப்பேன். எழுந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீட்கான பிளானை போட்டுருவேன். மோஸ்ட்டாக வந்து 7 days ஒரே பிளான் தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பிளான் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து 6:30 to 7:15 வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ், கியூப் நம்பர்ஸ், பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன், அப்புறம் மேக்ஸ் ஃபார்முலாஸ்லாம் ரிவைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணேன். அந்த வெப்சைட்டில் வந்து நான் இது ஸ்பீட் டெஸ்ட் எடுப்பேன். லைக் ஸ்கொயர் நம்பர்ஸ் குயிஸ் மாரி இருக்கும், கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 7:15 to 8 AM வந்து கிராமர் ரூல்ஸ் படிப்பேன். அதுக்கப்புறம் வந்து வொக்காபுலரி கொஞ்சம் டைம் இருந்தால் படிப்பேன், இல்லைனா கிராமர் ரூல்ஸ் ஃபுல்லாக ஒரு 45 minutes. ஏன் நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் படிக்கிறேன்னா, எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ பிடிக்காது. இங்கிலீஷில் ஒரு கோட்டிங் இருக்குது, ஈட் த அக்லியஸ்ட் ஃப்ராக் ஃபர்ஸ்ட். அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மற்ற விஷயம்லாம் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதனால் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ பிடிக்காதனால நான் வந்து கிராமர் ரூல்ஸ் படிக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 8 to 8:45 வந்து எடிட்டோரியல் ஹிந்து எடிட்டோரியல் படிச்சுட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி சாட்ஜிபிட்டியில் போட்டு எனக்கு ஆர்சியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடு அப்படி சொல்லிவிட்டு அதை ஆர்சி சால்வ் பண்ணிட்டு அதில் வொக்காபுலரி எதெல்லாம் நியூ வேர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணிருவேன். அது வொக்காபுலரி தனியாக ஒரு வேர்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் 9 to 10 அதுதான் வந்து எனக்கு எக்ஸாம் ஸ்லாட். ஸோ அந்த டைமில் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு எடுத்து பார்க்க போகிறேன் நெக்ஸ்ட்டு 1 week. அதுக்கப்புறம் 9 to 10 டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் 10:30 to 12 வந்து மார்க் அனலைசிஸ் டெஸ்ட், என்னென்ன தப்பு பண்ணேன் இதெல்லாம் வந்து இப்போ சால்வ் பண்ண கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்ப்பேன், எங்கே மிஸ்டேக் பண்ணேன் அனலைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 12 to 1 வந்து ப்ரிலிம்ஸ் திருப்பி அகைன் செக்ஷனல் டெஸ்ட் எடுப்பேன். இங்கிலீஷ் டெய்லி எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா இங்கிலீஷ் தான் வீக்கர் செக்ஷன். அதுக்கப்புறம் குவான்ஸ் ரீசனிங் வந்து ஆல்டர்னேட் டேஸ் எடுக்கலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் லன்ச் பிரேக் போயிட்டு வந்து 2:30 to 3:30 வந்து அப்போ வந்து எனக்கு தூக்கமாக வரும். அதனால் வந்து அப்போ நான் சிஏ நோட்ஸ் எடுப்பேன். அஃபேர்ஸ் க்ளாஸ் தான் நோட்ஸ் எடுத்து படிப்பேன். அதுக்கப்புறம் வந்து 3:30 to 4:30 வந்து திருப்பி அகைன் ஒன்று ப்ரிலிம்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து 5 to 5:30 நெக்ஸ்ட்டு வந்து சிஏ ரிவிஷன் 1 வீக்காக இல்லை 5 days வந்து ரிவைஸ் பண்ணிட்டே வர்றேன், அதை கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து 5:30 to 6:30 வந்து மார்க் எழுந்த இன்னொரு செகண்ட் மார்க் டெஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் 7 to 8:30 வந்து வீடியோஸ் பார்க்கலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். லைக் யூடியூப்பில் வந்து குவான்ஸ் இங்கிலீஷ் ரீசனிங் வந்து ஒரு 1/2 hour வீடியோ இல்லை 1 hour வீடியோ ஃபிலிம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இனி கொஷின்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்தமாரி வீடியோஸ் பார்க்கலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டின்னர் போயிட்டு வந்து 9:15 to 10 PM வந்து வொக்காபுலரி அதை ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். This is my last 1 week plan before the IBPS PO prelims. Okay, bye bye.